ராதிகா ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக சரத்குமார் எடுத்திருக்க ஒரு சில முடிவுகள் இன்னைக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக வந்து முடிஞ்சிருக்கு. மனைவி ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கணவன் இந்த அளவுக்கு கூட இறங்கி வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறத சினிமாவில் பார்த்துருக்கலாம். ஆனால் ரியல் லைஃப்பில் இப்போ சரத்குமார் செஞ்சுருக்காரு. நடிகை ராதிகா மற்றும் சரத்குமார் இவங்க ரெண்டு பேருமே கோலிவுட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தம்பதிகள் தான். ஸோ ரெண்டு பேருமே நடிகர்கள் தான். இவங்க திருமணம் ஆனதுக்கு பிறகு இவங்க லைஃப்பில் நிறைய மாற்றங்கள். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கோலிவுட்டில் காலம் கடந்து இந்த ஜோடிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அதற்காக ராதிகாவும் சரத்குமார் இருவரும் சேர்ந்து முதல் முறை திருமணம் பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைங்க. ராதிகா அதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணி விவாகரத்து பண்ணதுக்கு பிறகு தான் சரத்குமார் திருமணம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சரத்குமாரும் கூட ராதிகா திருமணம் பண்ணதுக்கு முன்னாடி ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்குது. அந்த நிலைமையில இவங்க இருவருக்குமே பர்சனல் வாழ்க்கையில் செட் ஆகாமல் விவாகரத்து பண்ணதுக்கு பிறகு வாழ்க்கையில் இவங்க இருவரும் ஒன்று சேர்ந்து அதன் பிறகுதான் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருந்த நிலைமையில நடிகர் சரத்குமார் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகராக ஒரு காலத்தில் இருந்தார். அப்புறம் மிக முக்கியமான கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்க ஆரம்பித்தார். ராதிகாவும் அதே மாதிரி மிக முக்கியமான நடிகையாக இருந்து ஒரு சில கதாபாத்திரங்களை ஏற்றி இப்போது தமிழ் சினிமா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற கட்சி ஓப்பன் பண்ணி அதன் மூலயமா அடிக்கடி எலெக்ஷன் நிற்பார். ஆனால் இது வரைக்கும் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணது இல்லை. இந்த நிலைமையில வந்த உள்ளாட்சி தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்தார். அதோட இப்போ நடந்த தேர்தலில் மோடி கூட கூட்டணி வச்சார் பிஜேபியில். அது மட்டும் இல்லாமல் பிஜேபியில் கூட்டணி வச்சதுக்கு பிறகு தனது மனைவியை அவர் வேட்பாளராக நிற்க வச்சார் ராதிகாவை. அந்த வகையில் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட் அப்படிங்கிறது விருதுநகர் தொகுதி. விருதுநகர் தொகுதியில் ஏற்கனவே விஜயனுடைய மகனான விஜய் பிரபாகரன் நிற்கிறாரு. அவருக்கு போட்டியாக நடிகை ராதிகா நின்னாங்க. ஸோ நடிகை ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி சரத்குமார் பல இடங்களில் பல விதமான விஷயங்களை பண்ணார். தினம் தினம் ஓட்டு கேட்டு போனார். இப்படி எல்லா பக்கமே முடிஞ்சு நாளை தினம் தமிழகத்தில் இந்த தேர்தலுக்கான ரிசல்ட்டை அறிவிக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக என்னுடைய மனைவி ராதிகா ஜெயிப்பாங்க. அப்புறம் பிரதமராக மோடி 3வது முறையாக இந்த தமிழகத்தை ஆளுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பிஜேபி சார்பாக அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டுருக்காங்க. அதை உறுதியாக்குற வகையில் இப்போது விருதுநகர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி கோயிலில் தனது மனைவி வேட்பாளராக ஜெயிக்கணும் அப்படின்னும் பிஜேபி ஜெயிச்சு பிரதமர் மோடி மீண்டும் 3வது முறையாக இந்தியாவை ஆளணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கரகோஷங்கள் எழுப்பிக்கிட்டு சரத்குமார் அவர்கள் அங்க பிரதர்சனம் பண்ணியிருக்காரு அந்த கோவிலில். இந்த விஷயம் தான் அந்த பகுதியில் இப்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு நிலைமையில அவர் அங்க பிரதர்சனம் நடத்தி முடிச்சதுக்கு பிறகு திடீர்னு அவருக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கு. அப்படியே மயங்கி விழுந்திருக்காரு. அதாவது காலையிலேருந்து சாப்பிடாம அந்த கோயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவருக்கு ஏற்கனவே உடலில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்காம். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தனது மனைவிக்காக அவர் இப்படி ஒரு மோசமான விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. அதன் காரணமாக அவருக்கு இப்போ உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காதாவும் அதனால் உடனடியாக அவரை பக்கத்தில் கூடிய மருத்துவமனைக்கு அழைச்சி போயிருக்காங்க வேட்பாளர்கள். ஸோ அங்கேருந்த அவங்களுடைய உறுப்பினர்கள் மற்றும் ரசிகர்கள் எல்லாருமே இதை பார்த்து பயந்து போயிட்டாங்க. சொல்லப்போனால் நடிகை ராதிகா ரொம்பவே கண் கலங்கிட்டாங்க, கதறி அழுதுருக்காங்க. தன்னுடைய வெற்றிக்காக தனது கணவர் இந்த அளவுக்கு இறங்கி போடுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நடிகை ராதிகா ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அவர் உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவுமே கண் கலங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போது இணையத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.